எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்னைக்கு வீடியோல டிமார்ட்ல நான் என்னென்ன கிராசரி வாங்கியிருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு காட்ட போறேன். சும்மா வெறுமனே காமிச்சா அப்படின்னா உங்களுக்கு அது பிரயோஜனமே இருக்காது. அதனால ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு கிலோ இருக்கு, இல்ல எவ்வளவு கிராம் இருக்கு, அது என்ன எம்ஆருக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு, ஓவராலா எவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்திருக்கு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சுகர். இது வந்து 914 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு கிலோ வந்து 42 ரூபா. 914 கிராமுக்கு 38.39 பைசா வந்தது. சுகர் வந்து நான் 2 பேக்கெட்டா எடுத்திருக்கேன். அதனால உங்களுக்கு அடுத்ததா இனி சுகர் வரும். சோ அதையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நிலக்கடலை பாத்திரலாம். இது வந்து 208 கிராம் வாங்கியிருக்கேன். 27.25 பைசா வந்திருக்கு. அடுத்ததா வெள்ளை ரவை. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் லூஸ்ல தான் வாங்கினேன். உங்களுக்கு பேக்ல வேணும்னா அங்க பேக் பண்ணியும் வருது, லூஸ்ல வேணும்னா நீங்க அப்படியும் எடுத்துக்கலாம். நான் வந்து வெள்ளை ரவை 1 கிலோ 52 கிராம் வாங்கியிருக்கேன். இதுக்கு 46.29 பைசா. பானிபூரி வந்து இன்ஸ்டன்டா செய்யற மாதிரி இருக்கும். எம்ஆர்பி 60 ரூபாய். பிரைஸ் பாத்தீங்கன்னா 30 ரூபாய் தான். அப்புறமா சீட்ஸ். இது நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஐட்டம். பட் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தா ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. டிமார்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல கிடைச்சது. கம்மின்னா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. கிராம் பாத்தீங்கன்னா 32 ரூபாய் எம்ஆர்பி. கிடைச்சது வந்து வெறும் 45 ரூபாய்க்கு தான். ஏலக்காய் 10 கிராம் வந்து 49 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 30 ரூபாய் தான். நான் 2 பேக்கெட் எடுத்திருந்தேன். யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வீடியோல சில பொருள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். சிலது மட்டும்தான் இருக்கும், நான் சொல்லிடுறேன். ஜவ்வரிசி வடகம். இது பாத்தீங்கன்னா 304 கிராம் எடுத்திருந்தேன். இது வந்து லூஸ்ல தான் எடுத்திருந்தேன். டிமார்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 53.81 பைசா. இதுதான் உளுந்து. 1 கிலோ 92 கிராம் எடுத்திருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 141.96 பைசா. இந்த வாட்டி நல்ல பெரிய பெரிய உளுந்தாவே கிடைச்சது. அதுவே வாங்கிட்டேன். அப்புறமா கண்ணன் தேவன் டீ வாங்கியிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ பேக்கெட். எம்ஆர்பி 100 ருபீஸ். டிமார்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 90 ரூபாய் தான். அடுத்ததா சக்தியில பஜ்ஜி மாவு வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் வந்து 42 ரூபாய். இது வந்து 200 கிராம் வருது. டிமார்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 30 ரூபாய் தான். அடுத்ததா கடுகு. இந்த வாட்டியும் சின்ன கடுகு கிடைக்கல, பெருசுதான் வாங்கியிருக்கேன். 100 கிராம். எம்ஆர்பி வந்து 16 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் வந்து 11.50 பைசா. அடுத்ததா விவிடில தேங்காய் வாங்கியிருக்கேன். இது வந்து 500 ml. எம்ஆர்பி 145. டிமார்ட் பிரைஸ் 108 ரூபாய் தான். வெள்ளை பட்டாணி 500 கிராம். எம்ஆர்பி 54 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 38.50 பைசா. இந்த வாட்டி இந்த பட்டாணி வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். நமக்கு அந்த ரோட்டு கடை மசாலா பட்டாணி அதெல்லாம் செய்யறதுக்கு இந்த பட்டாணி தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த வாட்டி இது வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணி பாக்குறேன். அடுத்ததா மிஸ்டர் கோல்டு வாங்கியிருக்கேன். இது வந்து 1 லிட்டர். எம்ஆர்பி 130 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் வந்து 104 ரூபாய். அப்புறமா சன்லாண்ட் எண்ணெய் வாங்கியிருக்கேன். இது 1 லிட்டர் 124 ருபீஸ் வருது. டிமார்ட் பிரைஸ் வந்து 101 ரூபாய் தான். இதுல 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். சோ 202 ரூபாய் வந்தது. அப்புறமா பொட்டுக்கடலை. இது 398 கிராம் வாங்கியிருக்கேன். இது லூஸ்ல எடுத்தனால உங்களுக்கு இந்த கிராம் கணக்குல முன்ன பின்ன ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா 54.92 பைசாக்கு கிடைச்சது. அப்புறமா சுகர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். அங்க 2 கிலோ பேக் 1 கிலோ பேக்னு இருக்கும். அதனால அதுல 1 கிலோவும் இதுல 2 கிலோவும் வாங்கிட்டேன். 2 கிலோ வாங்கியிருக்கேன். 2 கிலோ 16 கிராம் இருக்கு. 84.67 பைசா. அடுத்ததா சோயா சங்க்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பேக்கெட்ல வர சோயா சங்க்ஸ் தான். இது வந்து லூஸ்ல அங்க கிடைக்கிறது இல்ல. 200 கிராம். எம்ஆர்பி வந்து 39 ரூபாய். ஆஃபர் பிரைஸா 28 ரூபாய்க்கு கிடைச்சது. அப்புறமா சேவரேட்ல எல்போ பாஸ்தா வாங்கியிருக்கேன். சோ பாஸ்தாவெல்லாம் இப்ப வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதனால இப்ப வாங்கியிருக்கேன். 500 கிராம் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 60 ரூபாய். ஆஃபர் பிரைஸ் வந்து 45 ரூபாய் தான். இதுக்குள்ள மசாலாவெல்லாம் வரல, நம்ம தான் தனியா மசாலா வாங்கி சமைச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததா ஃபார்ச்சூன்ல சக்கி ஆட்டா வாங்கியிருக்கேன். 1 கிலோ வந்து எம்ஆர்பி 67 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் வந்து 43.50 பைசா. இந்த வாட்டி நாங்க போன அன்னைக்கு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு லூஸ்ல ஃபுல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு. அதனாலதான் இந்த வாட்டி ஃபார்ச்சூன் வாங்கியிருக்கேன். அனில்ல லெமன் சேமியா வாங்கியிருக்கேன். 200 கிராம். எம்ஆர்பி 32 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 27 தான். அடுத்ததா ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி 30 ரூபாய். பிஸ்கெட்ல வந்து மேக்சிமம் வந்து யாருமே டிஸ்கவுண்ட் இந்த அளவு கொடுக்க மாட்டாங்க. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. சோ 5 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. 30 ரூபாய் ப்ராடக்ட்லயே 5 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. சோ குழந்தைகளுக்கு பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். எம்ஆர்பி 30 ருபீஸ் உள்ள இந்த ப்ராடக்ட் வந்து வெறும் 25 ருபீஸ்க்கு தான் எனக்கு கிடைச்சது.
இந்த வாட்டி வந்து பாப்பா ரொம்ப நாளா சீஸ் கேட்டுட்டே இருந்தா, அதுக்காக அவளுக்காக செஞ்சு கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன் அமுல் சீஸ். இது வந்து ஸ்லைஸ் டைப்ல வர சீஸ் தான். ஸோ கியூப் டைப் வாங்கல, ஸ்லைஸ் டைப் தான் வாங்கியிருக்கேன். 100 கிராம் வந்து எம்ஆர்பி 85 ரூபாய், டிமார்ட் பிரைஸ் வந்து 79 ரூபாய் தான். அடுத்ததா அரோமா பட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து அன்சால்டட் பட்டர். 100 கிராம் பாத்தீங்கன்னா 68 ரூபாய், டிமார்ட் பிரைஸ் வந்து 53 ரூபாய். இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் இருக்கிறனால முன்னமே பட்டர் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா அந்த டைமுக்கு போனா எங்க போனாலும் பட்டர் கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால முன்னமே வாங்கி ஃப்ரீசர்ல போட்டு ஸ்டாக் பண்ணிட்டேன். அடுத்ததான் மங்கள் தீப்ல சாம்பிராணி எம்ஆர்பி 15 ரூபாய், டிமார்ட் பிரைஸ் 12 ரூபாய். மைல்ட் அண்ட் கிளியர் சோப், இந்த சோப் எங்களுக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ மந்த்லி இதை தான் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 சோப் இருக்கும். ஒரு சோப்போட வெயிட் வந்து 100 கிராம், டோட்டலா 500 கிராம் இருக்கும். எம்ஆர்பி 275 வருது. ஒரு பாக்ஸ் வாங்கினா இன்னொரு பாக்ஸ் ஃப்ரீ. ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கி இருக்கிறனால எனக்கு 137.50 பைசாக்கு கிடைச்சது. அடுத்ததா ஓரல் டென்ட் பிரஷ், இதுல வந்து சாஃப்ட் டைப் வாங்கியிருக்கேன். இதுல 4 பிரஷ் இருக்கும். எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 24 ரூபாய். எனக்கு டிமார்ட் பிரைஸ்ல வந்து 44 ரூபாய்க்கு கிடைச்சது. 44 ரூபாய்க்கு 4 பிரஷ் கிடைச்சது. பிரஷ் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நீங்க கேட்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோவே போட்டிருக்கேன். நல்லா இருக்கு குவாலிட்டி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா அரசன் சோப் வாங்கியிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ சோப்பு. இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 26.50 பைசா, டிமார்ட் பிரைஸ் வந்து 23.50 பைசா. ஸோ சோப் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய பல்கா வாங்குறவங்களுக்கு டிமார்ட் வந்தா நிறைய சேவ் ஆகும். அடுத்ததா கோல்கேட்ல சால்ட் வாங்கியிருக்கேன். போன வாட்டி மேக்ஸ் ஃப்ரெஷ் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி நாங்க போனப்போ அதுல பெரிய பெரிய சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருந்தது. ஸோ அதனால நான் அதை வாங்கல, கோல்கேட் சால்ட்டே வாங்கிட்டேன். இதோட எம்ஆர்பி 76 ரூபாய், டிமார்ட் பிரைஸ் வந்து 70 ரூபாய். அடுத்ததா பேபி சோப் வாங்கியிருக்கேன். ஜான்சன்ஸ் பேபி கம்பெனியில தான் வாங்கியிருக்கேன். எம்ஆர்பி வந்து 75, டிமார்ட் பிரைஸ் வந்து 69.75. ஸோ இந்த பிரைஸ்க்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் பேபி ஷாம்பு வாங்கியிருக்கேன். ஸோ பாப்பாக்கு மேக்ஸிமம் நான் ஜான்சன்ஸ் பேபி கம்பெனி ஐட்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து 115 ரூபாய், டிமார்ட் பிரைஸ் வந்து 106.95 பைசாக்கு கிடைச்சது. அடுத்தது ஹார்பிக்ல ஸ்மால் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி 44 ரூபாய், டிமார்ட் பிரைஸ் 41 ரூபாய் தான். அடுத்ததா ஹேண்ட் எய்ட் ஹேண்ட் வாஷ். நான் நார்மலா ஹேண்ட் வாஷ் பவுடர் வாங்கிட்டு இருந்தேன். பட் என்னோட ஹஸ்பண்ட்க்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அதுல சுத்தமா ஸ்மெல் இல்ல. அதனால அவர் வேணாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பவுச்சாவே வாங்கி. இது வந்து 175 ml, எம்ஆர்பி 35 ரூபாய், டிமார்ட் பிரைஸ் வந்து 20 ரூபாய். அடுத்ததா விம் சோப்பு. இது இப்ப பேக் எல்லாம் மாறி வந்திருக்கு போல. ஃபர்ஸ்ட் எல்லாம் லைட் கிரீன் கலர்ல இருந்தது, இப்ப டார்க் கிரீன் கலர்ல வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 10 rupees, டிமார்ட் பிரைஸ் வந்து 9 தான். இது வந்து 3 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ 9 into 3 27 rupees வருது. ரிஃப்ளெக்ட்னு ஒரு கம்பெனி, ரொம்ப நாளா இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வாட்டி இதுல பாத்தீங்கன்னா 10 ரூபாய் சோப்பு 7 ரூபாய்க்கு ஆஃபர்ல கிடைக்குது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் கிராசரி வீடியோல நான் சொல்றேன். இதுதான் வந்து ரவி மேங்கோ ஊறுகாய். இது வந்து டிமார்ட் போனா எப்பவுமே ஒரு ஊறுகாய் பாட்டில் வாங்கிட்டு வருது என் வீட்டுக்காருக்கு வழக்கம். இதோட எம்ஆர்பி 20 ரூபாய், ஆஃபர் பிரைஸ் வந்து 15 ரூபாய். அப்புறமா சாஃப்ட் டச்ல பிங்க் கலர்ல 860 ml வருது. இதோட எம்ஆர்பி 235 வருது. டிமார்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 185க்கு தராங்க. சோ எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. அடுத்ததா சாஃப்ட் டச்ல 210 ml வருது. இதோட எம்ஆர்பி வந்து 58 ரூபாய். இந்த ப்ராடக்ட் வந்து நான் அந்த 860 ml ப்ராடக்ட் வாங்கினதுக்கு எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது. சோ இது ஃப்ரீயாவே அவங்க கவர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நான் தனித்தனியா எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் பேக் பிரிச்சிருக்கு. மத்தபடி அங்க பேக் ஒட்டி தான் இருக்கும். அடுத்ததா கிளீன் பிளஸ்ல டிஷ்யூ வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ஹஸ்பண்ட போய் எடுக்க சொன்னனால அவர் சின்ன பேக்கா பார்த்து எடுத்துட்டு வந்துட்டாரு. அதனால நான் வாங்குற டிஷ்யூ சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. இதோட எம்ஆர்பி வந்து 30 rupees. பட் ஆஃபர்ல வந்து 19.50 பைசாக்கு கிடைச்சது. இதுல இன்னும் காட்டாத ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அது வந்ததுமே ஓபன் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆனனால சில ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் வந்து ரைஸ் பாத்தீங்கன்னா வெளியிருந்து தான் வாங்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி டிமார்ட்ல ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அரிசியில இருந்து சாம்பிளுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அது வந்து நான் இனி எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அது வாங்கலாம்னு இருக்கேன். வாங்கிட்டு வந்தேன்னா உங்களுக்கு அது தனியாவா ஒரு வீடியோவா போடுறேன். ஸோ பாக்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்காகத்தான். டோட்டலா எவ்வளவு பில் வந்துச்சு பாத்தீங்கன்னா 2394 rupees வந்துச்சு. இதுல எனக்கு சேவிங்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 723 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அப்படி
இப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.